ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்டர்மெலான் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இப்போ சம்மர் சீசன்றதால வாட்டர்மெலான் வந்து நம்ம இது புட்டிங் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலான் புட்டிங் பண்ணுறதுக்கு வாட்டர்மெலான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் வாட்டர்மெலனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஜூஸ் எடுத்து பண்ணுறதால நம்ம இதில் வந்து பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெளியே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சீட்ஸ்லாம் இதில் வந்து எடுத்துக்கலாம். இந்த பீஸில் இருக்கிறதுலேருந்து சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணால் கரெக்டாக ஒரு கப்பு வருது. இந்த அளவுக்கே நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கார்ன்ஃப்ளவர் வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. கால் கப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் மேலே இருக்க ஓடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி வெள்ளையாக தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரை கோகோனட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் புட்டிங்க்கு. அதனால் இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா துருவலாக அரைச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க பேனில் வச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே ட்ரை ஆகிட்டு நல்லா துருவல் வந்துடும் உங்களுக்கு, தேங்காய் துருவல். இப்போ அதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக கொதி வரட்டும். அந்த கொதி வர வரைக்கும் இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு எடுத்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரில் வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்தோடனே இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட்டி கட்டியாக வரும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி கட்டியாக வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இது கூடவே நம்ம ஸ்வீட் தெரியறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கிளறிட்டே இருங்க. கிளறிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கப்பு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் கப்பில் வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை வந்து நம்ம 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வாட்டர்மெலான் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி தேங்காய் வந்து வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நைஸாக வரும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து இது மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வாட்டர்மெலன் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்டர்மெலன் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.